भारत माता की, भारत माता की, भारत माता की. थाने सगळाने राम राम. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் இங்கு இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கிறீர்கள். இத்தனை கடுமையான வெப்பத்திற்கு இடையே வந்திருக்கிறீர்கள். இன்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டின் 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த லட்சோப லட்சம் மக்கள் இணைய வழியிலே நம்மோடு இப்போது இணைந்திருக்கின்றார்கள். பல மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள், பல மக்கள் பிரதிநிதிகள் இன்று இணைந்திருக்கிறார்கள். நாடெங்கிலும் இருந்தும் இணைந்திருக்கும் அனைத்து பெரியோருக்கும் பொதுமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சகோதர சகோதரிகளே, நான் இங்கே கருணி மாதாவின் ஆசிகளை பெற்று உங்களிடையே வந்திருக்கிறேன். கருணி மாதாவின் ஆசிகளோடு வளர்ச்சி அடைந்த இந்தியாவை கட்டி எழுப்புவதற்கான நமது உறுதிப்பாடு மேலும் வலுப்பெற்று வருகின்றது. சிறிது நேரத்திற்கு முன்பாக வளர்ச்சியோடு தொடர்புடைய 26,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களின் அடிக்கல் நாட்டல், மக்களுக்கு அர்ப்பணித்தல் விழா நடந்தது. இந்த திட்டங்களுக்காக நாட்டு மக்கள் அனைவருக்கும், ராஜஸ்தானின் என் சகோதர சகோதரிகளுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க நாட்டிலே இன்று நவீன கட்டமைப்புகளை உருவாக்க ஒரு மாபெரும் வேள்வி நடந்து வருகின்றது. நம் நாட்டின் சாலைகள் நவீனமாக, நம் நாட்டின் விமான நிலையங்கள் நவீனமாக, நமது ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் நன்கு நவீனமாக, இதன் பொருட்டு கடந்த 11 ஆண்டுகளில் முன் எப்போதும் காணாத வேகத்தில் பணிகள் நடந்திருக்கின்றன. நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இந்த உள்கட்டமைப்பு பணிகளுக்கு முன்னர் தேசம் எத்தனை தொகை செலவிட்டதோ, நாடு இன்று அதைவிட 6 மடங்கு அதிகமான தொகையை செலவு செய்து வருகிறது. 6 மடங்கு அதிகமாக. இன்று இந்தியாவில் நடைபெறும் இந்த வளர்ச்சி பணிகளை கண்டு உலகம் ஆச்சரியப்படுகிறது. நீங்கள் வடக்கே சென்றால் செனா பாலம் போன்ற கட்டுமானங்கள் மக்களை ஆச்சரியப்படுத்துகிறது. கிழக்கு நோக்கி நீங்கள் சென்றால் அருணாச்சலத்தின் சேலா சுரங்கப்பாதை, அசமின் போகிபீல் பாலம் ஆகியன உங்களுக்கு வரவேற்பு அளிக்கும். மேற்கு பாரதத்திற்கு நீங்கள் வந்தால் மும்பையிலே கடலின் மீது கட்டப்பட்ட அடல் பாலம் தென்படும். தொலைவான தெற்கில் பார்த்தால் பாம்பன் பாலம் காண கிடைக்கும். இது இந்த வகையிலான நாட்டினுடைய முதல் பாலமாகும். நண்பர்களே, இன்று பாரதம் தனது ரயில் வலையமைப்பையும் நவீனமயமாக்கி வருகிறது. இந்த வந்தே பாரத் ரயில்கள், அம்ரித் பாரத் ரயில்கள்
நமோ பாரத் ரயில்கள் தேசத்தினுடைய புதிய வேகத்தையும் புதிய வளர்ச்சியையும் எடுத்து காட்டுகின்றன. தற்போது தேசத்திலே சுமார் 70 வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் பயணிக்கின்றன. இதனால் தொலைதூர பகுதிகளுக்குமே கூட நவீன ரயில்கள் செல்கின்றன. கடந்த 11 ஆண்டுகளிலே நூற்றுக்கணக்கான சாலை மேம்பாலங்கள் மற்றும் சாலைக்கு அடியிலான பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. 34,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீள புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்போது அகல ரயில் பாதைகளிலே ஆளில்லா சந்தி கடவுகள் அவையெல்லாம் கடந்த காலமாகிவிட்டன, முடிவுக்கு வந்துவிட்டன. சரக்கு ரயில்களுக்காக தனியாக சிறப்பு பாதைகள், பிரத்யேக சரக்கு வழித்தட பணிகளையும் விரைவாக நிறைவேற்றி வருகிறோம். நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டம் தொடர்பான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவை அனைத்தோடு கூடவே ஒரே நேரத்திலே நாட்டின் கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களையும் நாம் நவீனப்படுத்தி வருகிறோம். நண்பர்களே, இந்த நவீனமயமாகும் ரயில் நிலையங்களை தேசம் அம்ருத் பாரத் நிலையங்கள் என்று அழைக்கின்றது. இன்று இவற்றிலே 100க்கும் மேற்பட்ட அம்ருத் பாரத் நிலையங்களின் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. சமூக ஊடகங்கள் மூலமாகவும் மக்கள் பார்க்கிறார்கள் இந்த ரயில் நிலையங்களின் நிலை. முன்பு எப்படி இருந்தது, இப்போது இவை எப்படி காட்சியளிக்கின்றன என்பதை. நண்பர்களே, வளர்ச்சியோடு கூட பாரம்பரியமும் என்ற இந்த மந்திரம்தான் அம்ருத் பாரத் ரயில் நிலையங்களிலே இதன் காட்சிகளை நாம் தெளிவாகவே காணலாம். இவை உள்ளூர் கலை மற்றும் கலாச்சாரத்தினுடைய புதிய அடையாளங்களாகும். எப்படி ராஜஸ்தானுடைய மாண்டல்கட் ரயில் நிலையத்திலே சிறந்த ராஜஸ்தானிய கலை கலாச்சாரம் தெரிகிறதோ, பீகாரில் உள்ள தாவே நிலையத்திலே தவேவாலி அன்னையின் புனித கோயிலும் மதுபனி ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கிறதோ, மத்திய பிரதேசத்தில் உள்ள ஓர்ச்சா ரயில் நிலையத்திலே பகவான் ஸ்ரீராமனின் பிரகாசத்தை நாம் உணரலாமோ, ஸ்ரீரங்கம் நிலையத்தின் வடிவமைப்பு பகவான் ஸ்ரீரங்கநாத சுவாமியின் ஆலயத்தை அடியொற்றியதோ, குஜராத்தின் டாகோர் நிலையம் ரன்சோடுராய் அளித்த கருத்தூக்கம், திருவண்ணாமலை நிலையம் திராவிட கட்டிடக்கலையின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பேகம்பேட்டை நிலையத்தில் நீங்கள் காகதீய பேரரசின் கட்டிடக்கலையை நன்றாகவே காண முடியும். அதாவது ஒவ்வொரு அமிர்த நிலையத்திலும் நீங்கள் பாரதத்தினுடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பாரம்பரியத்தையும் காண முடியும். இந்த நிலையங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான ஒரு ஊடகமாகவும் மாறும். மேலும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கித் தரும். மேலும் நான் அந்த நகரங்களின் குடிமக்களிடத்திலே, ரயில்களில் பயணிக்கும் பயணிகளிடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றேன், இந்த சொத்துக்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள். எப்போதுமே இவற்றை அசுத்தம் செய்யாதீர்கள், சொத்துக்களை சேதப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் தான் இவற்றின் முதலாளிகள்.
நண்பர்களே, உள்கட்டமைப்பை உருவாக்க அரசாங்கம் செலவிடும் தொகையானது வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது, வியாபாரத்தையும் அதிகரிக்கிறது. அரசு முதலீடு செய்யும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், இந்த பணம் தொழிலாளர்களின் பைகளுக்கு செல்லுகிறது. இது கடைக்காரர்களுக்கு கிடைக்கிறது. கடைகள், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மக்களுக்கு கிடைக்கின்றது. மணல், சரளை கற்கள், சிமெண்ட் இவற்றை ஏற்றிச் செல்லக்கூடிய லாரி, டெம்போ ஓட்டுநர்களுக்கும் கூட இவற்றால் ஆதாயம் ஏற்படுகிறது. இந்த உள்கட்டமைப்புகள் அனைத்தும் தயாரான பிறகு மேலும் பல மடங்கு நன்மைகள் உண்டாகின்றன. விவசாயிகளின் விளைபொருட்கள் குறைந்த விலையில் சந்தையை சென்றடைகின்றன. விரயங்கள் குறைக்கப்படுகின்றன. நல்ல சாலைகள் இருக்கும் இடங்களிலே புதிய ரயில்கள் வருகின்றன. புதிய தொழில்கள் அங்கே அமைகின்றன. சுற்றுலாவுக்கு பெரிய ஊக்கம் கிடைக்கின்றது. அதாவது உள்கட்டமைப்பில் செய்யப்படும் ஒவ்வொரு முதலீடும் அனைத்து குடும்பங்களுக்கும், குறிப்பாக நமது இளைஞர்களுக்கு அதிக அளவிலே பயனுடையவையாக இருக்கும். நண்பர்களே, உள்கட்டமைப்பு பணிகள் காரணமாக நமது ராஜஸ்தானம் பெரிய அளவிலே பலன்களை அடைந்து வருகின்றது. இன்று ராஜஸ்தானின் ஒவ்வொரு கிராமத்திலும் நல்ல சாலைகள் போடப்பட்டு வருகின்றன. எல்லைப்புற பகுதிகளிலும் சிறப்பான சாலைகள் உருவாகி வருகின்றன. இதற்காக கடந்த 11 ஆண்டுகளிலே ராஜஸ்தானில் மட்டுமே கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. ராஜஸ்தானில் ரயில் துறை மேம்பாட்டிற்காகவும் கூட மத்திய அரசு இந்த ஆண்டு சுமார் 10,000 கோடி ரூபாய் செலவு செய்ய இருக்கின்றது. இது 2014க்கு முன்பு இருந்ததை விட 15 மடங்கு அதிகமானது. சற்று நேரம் முன்பாகத்தான் இங்கிருந்து மும்பைக்கு செல்லும் ஒரு புதிய ரயில் தொடங்கி வைக்கப்பட்டது. இன்று பல பகுதிகளிலே சுகாதாரம், நீர் மற்றும் மின்சாரம் தொடர்பான திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டன. இந்த அனைத்து முயற்சிகளின் இலக்குமே கூட நமது ராஜஸ்தான நகரங்களும் கிராமங்களும் விரைவான முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதுதான். ராஜஸ்தானின் இளைஞர்களுக்கு அவர்கள் நகரங்களிலேயே நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்க வேண்டும். நண்பர்களே, ராஜஸ்தானின் தொழில்துறை வளர்ச்சிக்கும் கூட இரட்டை என்ஜின் அரசும் வேகமாக செயல்பட்டு வருகிறது. பல்வேறு துறைகளுக்காக இங்கே பஜன்லால் ஜியின் அரசாங்கம் புதிய தொழில்துறை கொள்கைகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த புதிய கொள்கைகளால் பீகானேர் நகரமும் பயன் அடையும். உங்களுக்கும் தெரியும், பீகானேரை பொறுத்தவரையிலே பீகானேரி புஜியாவின் சுவையும் பீகானேரி ரசகுல்லாக்களின் இனிமையும் உலகம் முழுவதும் தங்கள் அடையாளத்தை உருவாக்கவும் செய்யும், அதிகரிக்கவும் செய்யும். ராஜஸ்தானின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையப்பணி இறுதி கட்டத்தில் இருக்கிறது. ராஜஸ்தானை பெட்ரோலியம் சார்ந்த தொழில்களினுடைய முக்கிய மையமாக இது மாற்றும். அமிர்தசரஸிலிருந்து ஜாம்நகர் வரை
கட்டப்பட்டு வரும் 6 வழி பொருளாதார வழித்தடம் ராஜஸ்தானில் உள்ள ஸ்ரீகங்காநகர், ஹனுமான்கட், பீகானேர், ஜோத்பூர், பார்மேர் மற்றும் ஜாலோர் வழியாக செல்கிறது. தில்லி மும்பை விரைவு வழிச்சாலை பணிகளும் கூட ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டன. இணைப்பேற்படுத்தும் இந்த இயக்கம் ராஜஸ்தானிலே தொழில்துறை வளர்ச்சியை புதிய உயரங்களுக்கு கொண்டு சேர்க்கும். நண்பர்களே, ராஜஸ்தானிலே பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள், இலவச மின்சார திட்டமும் கூட வேகமாக முன்னேறி வருகின்றது. இந்த திட்டத்தோடு ராஜஸ்தானின் 40,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இணைந்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக மக்களின் மின் கட்டணம் 0 அதோடு மக்களுக்கு சூரிய சக்தி மின்சாரம் உற்பத்தி செய்வதால் வருவாய் ஈட்டும் புதிய வழியும் கிடைத்திருக்கிறது. இன்று இங்கே மின்சாரம் தொடர்பான பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றிலிருந்தும் கூட ராஜஸ்தானுக்கு அதிக மின்சாரம் கிடைக்கும். அதிகரிக்கும் மின் உற்பத்தியும் ராஜஸ்தானிலே தொழில்துறை வளர்ச்சிக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கின்றது. நண்பர்களே, ராஜஸ்தானின் இந்த பூமி மணல் நிறைந்த களத்திலே பசுமையை கொண்டு வந்த மகாராஜா கங்கா சிங் அவர்களின் பூமியுமாகும். தண்ணீரின் மகத்துவம் என்ன என்பதை நமது இந்த பகுதி வாழ் மக்களை விட சிறப்பாக யாருக்கு தெரியும்? நமது பீகானேர், ஸ்ரீகங்காநகர், ஹனுமான்கட், மேற்கு ராஜஸ்தான் போன்ற இப்படிப்பட்ட பல பகுதிகளின் வளர்ச்சியிலே தண்ணீரின் பங்களிப்பு மிக அதிகமானது. ஆகையால் ஒரு புறத்திலே நாம் நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றும் போது அதோடு கூடவே நதிகளையும் இணைத்து வருகின்றோம். பார்வதி, காலி சிந்த், சம்பல் இணைப்பு திட்டத்தால் ராஜஸ்தானுடைய பல மாவட்டங்கள் பலனடையும். இங்கிருக்கும் நிலங்களுக்கும் இங்கிருக்கும் விவசாயிகளுக்கும் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களே, ராஜஸ்தானின் இந்த வீரமான மண் நமக்கு என்ன கற்பிக்கிறது? அதாவது நாட்டு மக்களை விட பெரியவர் யாரும் இல்லை என்று. ஏப்ரல் 22 பயங்கரவாதிகள் மதம் என்னவென்று கேட்டு நமது சகோதரிகளினுடைய மாங்கல்யத்தின் குங்குமத்தை அழித்தார்கள். அந்த குண்டுகள் பஹல்காமிலே சுடப்பட்டன. ஆனால் அந்த தோட்டாக்களோ 140 கோடி நாட்டு மக்களின் இதயங்களையும் சல்லடையாய் துளைத்தன. இதற்கு பிறகு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உறுதி பூண்டார்கள். இந்த பயங்கரவாதிகளை மண்ணோடு மண்ணாக்குவோம் என்று. அவர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாதபடி பெரிய தண்டனை அளிப்போம் என்று. இன்று உங்கள் நல்லாசிகளோடு தேசத்தின் ராணுவத்தின் பராக்கிரமத்தால் நாம் அனைவரும்
அந்த சபதத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். நமது அரசாங்கம் நமது முப்படையினருக்கும் முழு அனுமதி அளித்திருந்தது. மேலும் முப்படையினருமாக இணைந்து ஏற்படுத்திய சக்கர வியூகம் காரணமாக பாகிஸ்தான் நாடு மண்டியிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. நண்பர்களே, 22ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக நம் படைகள் 22 நிமிடங்களிலே பயங்கரவாதிகளினுடைய 9 பெரிய மறைவிடங்களை அடித்தொழித்தார்கள். உலகமும் சரி, தேசத்தின் எதிரிகளும் சரி பார்த்தார்கள். அதாவது குங்குமம், எப்போது குங்குமம் வெடிப்பொருளாகின்றதோ அப்போது விளைவு என்ன என்பதை. அருமை நண்பர்களே, தற்செயல் நிகழ்வுதான் இது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாலாகோட்டிலே தேசம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. அதன் பிறகு எனது முதல் பொதுக்கூட்டம் ராஜஸ்தானின் எல்லையிலே இங்கேதான் நடைபெற்றது. வீரபூமியின் வீரர்களின் பூமியின் தவம்தான் இது. இப்படிப்பட்ட தற்செயல் நிகழ்வு என்பது இந்த முறையும் கூட ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. இதன் பிறகு என்னுடைய முதல் மக்கள் சந்திப்பு மீண்டும் இங்கே வீரமான பூமியிலே, ராஜஸ்தானின் எல்லை பகுதியிலே, பீகானேரிலே உங்கள் அனைவரின் மத்தியிலே நடக்கிறது. நண்பர்களே, சுருவின் போது நான் கூறினேன், வான்வழி தாக்குதலுக்கு பிறகு வந்தேன். அப்போது நான் கூறினேன், சூளுரைக்கிறேன் இம்மண் மீதானை,
நான் தேசம் சிதைவுற விட மாட்டேன். நான் தேசம் தலை தாழ அனுமதியேன். இன்று நான் ராஜஸ்தானின் மண்ணிலிருந்து நாட்டு மக்களிடத்திலே மிக்க பணிவோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் தேசத்தின் அனைத்து மூலைகளிலும் மூவண்ணக் கொடி யாத்திரைகள் நடைபெறுகிறதில்லையா? மக்களே, உங்களிடத்தில் உரைக்கின்றேன். யாரெல்லாம் குங்குமத்தை அழிக்க புறப்பட்டார்களோ, யார் குங்குமத்தை அழிக்க புறப்பட்டார்களோ அவர்களை மண்ணோடு மண்ணாக்கி விட்டோம். யார் இந்திய ரத்தத்தை ஓடவிட்டார்களோ, யார் இந்திய ரத்தத்தை ஓடவிட்டார்களோ இன்று அந்த ஒவ்வொரு சொட்டுக்கும் கணக்கு தீர்க்கப்பட்டு விட்டது. யார் நினைத்தார்களோ பாரதம் அமைதியாக இருக்கும் என்று, இன்று அவர்கள் வீடுகளில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யார் தங்கள் ஆயுதங்கள் பற்றி பீற்றிக் கொண்டார்களோ, யார் தங்கள் ஆயுதங்களின் பெருமை பேசினார்களோ இன்று அவர்கள் இடிபாடுகளில் சிக்கி முனகிக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பான நாட்டு மக்களே, இது தாக்குதல் பழிவாங்குதல் விளையாட்டு அல்ல. இது தாக்குதல் பழிவாங்குதல் விளையாட்டு அல்ல. இது நீதியின் புதிய சொரூபம். இது நீதியின் புதிய சொரூபம். இது ஆபரேஷன் சிந்தூர் ஆகும். இது வெறும் ஆவேசம் கிடையாது. இது வெறும் ஆவேசம் கிடையாது. இது தன்னிறைவு பாரதத்தின் ருத்ர ரூபமாகும். இது பாரதத்தின் புதிய சொரூபமாகும். முதலில் வீட்டில் புகுந்து அடித்தோம். முதலில் வீடு புகுந்து கொடுத்தோம் அடி. இப்போது நேரடியாக நெஞ்சின் மீது கொடுத்தோம் மிதி. பயங்கரவாத நச்சுப்பல்லை உடைக்க, பயங்கரவாத நச்சுப்பல்லை உடைக்க இதுதான் முறையாகும். இதுதான் வழியாகும். இதுவே பாரதம், புதிய பாரதம். என்னோடு சொல்லுங்கள், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நண்பர்களே,
ஆபரேஷன் சிந்தூர் நமக்கு பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு 3 கோட்பாடுகளை வகுத்தளித்திருக்கிறது. முதலாவதாக, இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் அதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும். கால நேரத்தை நமது படைகள் தீர்மானிப்பார்கள். வழிமுறையையும் நமது படைகளே தீர்மானிப்பார்கள். மேலும் விதிமுறைகளும் நமதாகவே இருக்கும். இரண்டாவதாக, அணுகுண்டு பற்றிய நரித்தன உருட்டல்களால் பாரதம் பயப்பட போவதில்லை. மேலும் மூன்றாவதாக, நாம் பயங்கரவாத தலைவர்களையும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அரசாங்கத்தையும் தனித்தனியாக பார்க்க போவதில்லை. அவர்களை வேறுபடுத்தி பார்க்க மாட்டோம். அவர்களை ஒன்றாகவே கருதுவோம். பாகிஸ்தானுடைய அரசு வேறு, பயங்கரவாதிகள் வேறு என்ற இந்த பச்சா இனியெல்லாம் பலிக்காது. நீங்களே கவனித்திருக்கலாம், உலகம் முழுவதிலும் பாகிஸ்தானின் வேஷத்தை வெளிப்படுத்த நமது தேசத்தின் 7 பல்வேறு பிரதிநிதி குழுக்கள் உலக நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இதிலே தேசத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், அயலுறவு கொள்கை தெரிந்தவர்கள், மதிப்பிற்குரிய குடிமக்கள் இருக்கின்றார்கள். இப்போது பாகிஸ்தானின் உண்மையான முகம் உலக அரங்கில் அம்பலப்படுத்தப்படும். நண்பர்களே, பாகிஸ்தானால் இந்தியாவுக்கு எதிரான நேரடி போரில் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது. நேரடி போர் நடக்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் தோல்வியை சந்திக்க வேண்டி வந்திருக்கிறது. ஆகையினாலே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக போராட பயங்கரவாதத்தை ஒரு ஆயுதமாக ஆக்கி இருக்கிறது. சுதந்திரத்திற்கு பிறகு கடந்த பல தசாப்தங்களாக இது நடந்து வந்திருக்கிறது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை பரப்பி வந்தது. அப்பாவி மக்களை கொன்று வந்தது. இந்தியாவிலே பயம் நிறைந்த சூழலை உருவாக்கி வந்தது. ஆனால் பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டது. இப்போது பாரத தாயின் சேவகன் மோடி இங்கே நெஞ்சை நிமிர்த்தி நிற்கிறேன் என்பதை மோடியின் சிந்தை குளிர்ந்திருக்கிறது, குளிர்ந்தே இருக்கும். ஆனால் மோடியின் ரத்தம் சூடாக இருக்கிறது. மேலும் இப்போது மோடியின் நரம்புகளிலே பாய்ந்து கொண்டிருப்பது ரத்தம் அல்ல, தகிக்கின்ற குங்குமம் ஓடுகின்றது. இப்போது பாரதம் 2 விஷயங்களை தெளிவுபடுத்தி விட்டது. ஒவ்வொரு பயங்கரவாத தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் பெரும் விலையை கொடுக்க வேண்டி இருக்கும். மேலும் இந்த விலையை பாகிஸ்தானின் ராணுவம் கொடுக்க வேண்டியிருக்கும், பாகிஸ்தானின் பொருளாதாரம் கொடுக்க வேண்டியிருக்கும்.
நண்பர்களே, நான் தில்லியிலிருந்து இங்கு வந்தபோது பீகானேரின் நால் விமான நிலையத்தில் தரையிறங்கினேன். பாகிஸ்தான் நாடு இந்த விமானப்படை தளத்தையும் குறிவைக்க முயற்சித்தது. ஆனால் அவர்களால் இந்த விமான தளத்திற்கு கொஞ்சம் கூட சேதம் ஏற்படுத்த முடியவே இல்லை. ஆனால் அங்கே இங்கிருந்து சிறிது தூரம் எல்லையை தாண்டி பாகிஸ்தானுடைய ரஹீம்யார் கான் விமானப்படை தளம் உள்ளது. அது எப்போது சீராகும் என்று யாருக்குமே தெரியாது. அது ஐசியூவில் கிடக்கிறது. இந்திய ராணுவத்தின் துல்லியமான தாக்குதல் இந்த விமானப்படை தளத்தை அழித்து போட்டது. நண்பர்களே, பாகிஸ்தானுடன் எந்த வர்த்தகமோ பேச்சுவார்த்தையோ இருக்காது. பேச்சுவார்த்தை நடந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே இருக்கும், POK பற்றி மட்டுமே. மேலும் பாகிஸ்தான் நாடு பயங்கரவாதிகளை அனுப்புவதை தொடர்ந்தால் ஒவ்வொரு பைசாவுக்கும் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் உரிமை பங்கு நீர் கிடைக்காது. இந்தியர்களின் ரத்தத்துடன் விளையாடுவது இப்போது பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும். இது பாரதத்தின் உறுதிப்பாடு. உலகின் எந்த சக்தியாலும் இந்த உறுதிப்பாட்டில் இருந்து நம்மை அசைத்து பார்க்க முடியாது. சகோதர சகோதரிகளே, வளர்ந்த பாரதத்தை நிர்மாணிக்க பாதுகாப்பு மற்றும் வளமை இரண்டுமே அவசியம். எப்போது இது சாத்தியமாகும் என்றால் பாரதத்தின் அனைத்து இடங்களும் பலமடையும் போதுதான். இன்றைய இந்த நிகழ்ச்சி பாரதத்தின் சீரான வளர்ச்சிக்கும் பாரதத்தின் விரைவான வளர்ச்சிக்கும் ஒரு உன்னதமான உதாரணம். நான் மீண்டும் ஒரு முறை இந்த வீரம் நிறை மண்ணிலிருந்து அனைத்து நாட்டு மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து முழங்குங்கள். உங்கள் உள்ளங்கைகளை மூடி முழு பலத்தோடு முழங்குங்கள். भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे 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 वंदे